டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். டிசிஷன் மேக்கிங்னா என்ன சார்? நான் ஏன் சார் டிசிஷன் மேக் பண்ணணும்? அதாவது டிசிஷன் மேக்கிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணாமல் விடுறதுக்கான காரணம் நீங்கள் சரியாக டிசிஷன் மேக் பண்ணாதனால தான். நான் சிம்பிளாக சொல்கிறேன் எப்படி டிசிஷன் மேக் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் டாக்டர் ராகா, பிளாஸ்டிக் சர்ஜன், ஹெல்த் அண்ட் பிரெயின் பிஹேவியரல் எக்ஸ்பர்ட். ஐ ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டு கிரியேட் ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பி லைஃப். ஸோ சிம்பிள். ஏங்க டிசிஷன் மேக் பண்ணணும்? சிம்பிளாக சொல்லணுன்னா, யுவர் டிசிஷன்ஸ் மேக்ஸ் யுவர் லைஃப். உங்கள் லைஃப் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க, நீங்கள் மேக் பண்ணுற டிசிஷன் தான் உங்கள் லைஃப்பை மேக் பண்ணும். ஸோ நான் முன்னெல்லாம் இதை இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ பண்ணு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ யுவர் ஆக்ஷன்ஸ் கிவ்ஸ் த கிளாரிட்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ தட் ஆக்ஷன் கிவ்ஸ் யூ கிளாரிட்டி. இப்போ அந்த ஆக்ஷனே எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டிசிஷன் மேக் பண்ணோன்னா சிம்பிள். நீங்கள் டிசிஷன் எடுக்க வேணாம்னு நினைக்கிறது கூட ஒரு டிசிஷன் தான். அதுக்கும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இதை செய்யணும் செய்ய வேணாம், சிம்பிள். எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்கிறதுக்கோ ஒரு செகண்ட் போடுங்க, சிம்பிளுங்க. நான் சொல்கிறேன், என்னோடய மென்டர், நான் அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறேன். என் மென்டர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் ஒரு காயின் எடுத்துக்கோங்க, அந்த காயின் எடுத்து மேலே போடுங்க. நீங்கள் அந்த காயின் கீழே அதில் ஒன்று எஸ் நோன்னு டெல் எஸ் நோன்னு வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த காயின் கீழே வரும்போது நீங்கள் ஏதோ ஒன்று எஸ்ன்னு வரணும் நோன்னு வரணும்னு நினைப்பீங்க. அதுதான் உங்கள் டிசிஷன். அந்த காயினை பார்க்காதீங்க பாரு. ஸோ தட் இஸ் யுவர் டிசிஷன். மேக் அ டிசிஷன், மூவ் அஹெட். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணும். ஸோ மூவ் அஹெட், டூ ஆல் த திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.